ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கி என்னென்னா டாபிக் ஹெல்த் ரிலேட்டட் பயம். இதை பற்றி பேசணுன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க. நான் முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் ஃபியர் பற்றி. ஸோ இந்த தடவை ஹெல்த் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். ஸோ என்னென்னா பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? அபயம். இப்போ நம்ம கோயிலில் மூர்த்திகள் எல்லாரும் பார்த்தாக்கா எல்லாரும் அபயஹஸ்தம் காமிச்சுட்டுருக்காங்க. இப்போ ஸ்ரீரங்கம் நம்பெருமாளே அபயஹஸ்தத்தோடு தான் இருக்கார். பயப்படாதே அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம ஏன் பயப்படுறோம்? இப்போ அந்த ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? எதை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம்? எது பயம்? இந்த ஹெல்த்துக்கு ரிலேட்டட் எல்லாமே என்னென்னா ஃபைனலாக என்னென்னா நம்ம இல்லாமல் போயிடுவோமோ அதுதான் ரூட் காஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்கினா ப்ராப்ளம் என்னென்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி நம்ம இருந்துடலான்ற அந்த ஒரு எண்ணத்தில் அதுதான் நிலவேன்ருக்கு. அந்த மாதிரி ஒரு பிலீஃபில் இருக்கா எல்லோரும். இந்த மாதிரி மாத்திரை மருந்தாலே இந்த உடம்பை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா நம்ம இந்த உடம்பு கிடையாது. உடம்புங்கிறது ஜடம்னா அதுக்கு அறிவு இல்லை. அதாவது ஜடசக்தி பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடம்பு வேறு, நாம் வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆனால் நம்ம மறந்துடுறோம். நம்ம பார்த்துருக்கோம், போயிடுறாங்க. ஆத்மா போயிடுது, உடம்புக்கு அதுக்கு விளையலை. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் அது டெய்லி லைஃப்பில் நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது. ஸோ இப்போ என்னென்னா நாம ஜபமே நம்மளை எப்படி நான் சொல்லியிருக்க முன்னாடி எபிசோட்ஸ்லாம் எப்படி நம்மளை மனசுக்கிட்டேருந்து பிரிக்குது. அதே மாதிரி அதெல்லாம் இன்னும் மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சி அடைய தியானம் பண்ண உடம்புக்கிட்ட பிரிச்சிடும். உடம்பு நம்ம இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அது அந்த உடம்புக்கிட்ட பிரிக்கிறது தான் பெரிய அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு பெரிய பிளாக்காக இருக்குது நம்மளுக்கு, நம்ம பாதையில். அது ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் நம்மளுக்கு எல்லாருக்கும். ஸோ இப்போ அது இப்போ எப்படி இந்த பயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணோன்னா, இது எஸ் என்ன தான் போற்றி வளர்த்தாலும் போற்றி பார்த்துக்கினாலும் இந்த உடம்பு ஒரு நாளைக்கு போயிட போகுது. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் நான் பார்த்துக்க முடியும். நம்ம இன்னொன்று என்ன ரகசியம்னா, ரொம்ப உடம்புன்னு ரொம்ப பொத்தி அதை பார்த்துக்கினாக்கா அதை அது சீரழிஞ்சு போயிடும். அது ஒரு பெரிய ரகசியம். அதுக்கிட்ட நம்மளை டிட்டாச் பண்ணிக்கணும். சரி, நான் எல்லாம் பண்ண போகிறேன், எல்லாம் பண்ணலாம். மாத்திரை மருந்துக்கு சாப்பிடக்கூடாது, டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போகலாம். ஆனால் எல்லாமே அது ஒரு பவுண்ட்ரி, இவ்வளோதான் லிமிட்டு. நம்ம மாத்திரை மருந்தாலே அதை பிடிச்சி வச்சுக்க முடியாது. எப்படியும் அது ஒரு பாடிங்கிறது ஒரு மிஷின். அது உடம்பு நாம் கிடையாது, நம்ம ஆத்மா. ஸோ ஆனால் அது ஒரு இதில் வர்றது நம்மளோட ரொட்டீனில் அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம அதை ரொம்ப ஓவர் அட்டாச் பண்ணிக்கூடாது பாடியோட. இவ்வளோ தான் பண்ண முடியும். பிகாஸ் இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வச்சு இந்த உடம்பை காப்பாற்றிக்கணும்னா முடியாது. எப்போ ஒரு நாள் போயிட போகுது அது, அந்த உடம்பு போயிடும். அதை எடுத்து அந்த அக்செப்டன்ஸ். எஸ், நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ ஆர்கானிக், நான் ஜிஎம்ஓ எதெல்லாம் இருக்குது. இப்போ இப்போ எண்ணெய்லாம் கூட 40, 45, 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப நல்லதில்லை. சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுங்கன்னாங்க. இப்போ என்னடானா சீட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, சீட் ஆயிலெலாம் நல்லதில்லை. இப்போ கடலெண்ணெயே புது பிராண்டோடு எல்லாம் வருது, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்ட்டு ப்ரமோட். ஸோ எதை நம்புறது? எதையுமே நம்ப முடியும். மாத்திரைங்களே யூஎஸ்லேயே கூட நிறைய ரீகால் ஆகிடுச்சு. அதாவது எத்தனையோ வருஷமாக எத்தனையோ பேர் சாப்பிட்டுருந்தாங்க. அதை ஏதோ இப்போ சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதையுமே நம்ப முடியாது. நம்ம ஒன்றை தான் நம்ப முடியும், ஒரே ஒருத்தரை நம்ப முடியும், பகவானை தான் நம்ப முடியும்.
ஸோ அவர்கிட்ட சரணாகதி பண்ணிடணும். எப்படி பண்ணணும்னா, நான் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது, இவ்வளோ வந்து உன்னோட இஷ்டம். நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கனா என்னென்னமோ சொல்கிறாங்க, எதோ சாப்பாடில் இருக்குன்றாங்க. நம்ம இன்றைக்கி இருக்கோன்னா அது பகவான் நினைச்சார் நம்ம இருக்கணும்னுட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், டிசிப்ளின்ஸ் கரெக்டாக எல்லாம் பண்ணலாம், கவனிச்சிக்கலாம். ஆனால் அதே பயந்து இந்த பயம் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து போன வருஷம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 3 மாதம் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருந்தேன். நான் சில பேர் வந்து செல்ஃபோனுடைய வாக்குக்கு வந்தால் செல்ஃபோனுடைய வருவாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் விழுந்துட்டாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி சொல்லணும். லிஃப்ட்டில் மாட்டிப்போம். சதா பயம், உடம்பை பற்றிய பயம். அது வந்து அதுவே வந்து ஒரு பாண்டேஜ், ஒரு சிறைச்சாலை. எல்லாம் கம்ஃபர்ட்ஸில் எல்லாம் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து அதுக்கிட்டேருந்து நம்ம விடுதலை, அதுதான் உண்மையான விடுதலை, ஃப்ரீடம். நம்ம அதுக்கிட்டேருந்து அந்த மாத்திரை மருந்து, இந்த பயம், உடம்பு எப்படின்னா அதுதான் உடம்பு எப்படியும் போயிடப்போகுது. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம போய் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அக்செப்ட் பண்ணிக்கினாதான் அதை பயத்தை நம்ம வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நம்ம அப்படியே போயிட போகிறதில்ல. அது ஒரு ரகசியம், அதுக்கிட்டே நீ டிட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வந்து லிசன் டு யுவர் பாடின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது அந்த லிசன் டு யுவர் பாடி பண்ணணும். நம்ம உடம்புக்கு எது தேவை, எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, இது நல்லது, இது சாப்பிடாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் கேட்கவே வேணாம், இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி ஆகிடும், அதெல்லாம் பயமுறுத்தும். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் நிறைய இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுலாம் பண்ண முடியாது. நம்ம உடம்பு, நம்ம அங்கே தான் நம்மளோட அறிவை யூஸ் பண்ணணும். நம்ம அறிவை யூஸ் பண்ணிக்கணும் அங்கே. எஸ், இது எனக்கு தெரியும், இது என் உடம்புக்கு தேவை. அது நம்ம வந்து டிட்டாச் பண்ண உடம்புக்கிட்டேருந்து அந்த உடம்பை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுப்போம். அது ஒரு பெரிய ரகசியம். அதில் இருக்குது. நம்ம உடம்பை வந்து ஹீல் பண்ண முடியும். நம்மளுக்கு எல்லாருக்குமே பவர்ஸ் இருக்குது, ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. இப்போ டாக்டருங்கிறவர் யார் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து டாக்டர் வந்து அவர் எல்லாம் படிச்சிருக்க, எல்லாம் இருக்குது. அவருக்குள்ளே வந்து யார் வேலை செய்கிறாங்க? பரமாத்மா. இந்த உடம்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்குமே தெரியாது, ஜடம். வெளியில் வந்து எல்லாரும் வேஷம் போட்டிருக்கோம், ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் அந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே யார் அந்த வேலை, அந்த சக்தி யாருது வேலை? சக்தி வேலை செய்யுதுன்னா பரமாத்மாவோட சக்தி தான் வேலை செய்யுது. ஸோ வந்து இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. யார் போனாலும் நம்பிக்கையோடு போனோம். அந்த நம்பிக்கையோடையும் சேர்ந்து டாக்டர் அவர் மருந்து கொடுக்குறாரு. ஸோ இது 2 திங்ஸ் ஒர்க் ஆகுது. அதுவே பிளசிபோ எஃபெக்ட் தான். அதாவது மருந்து, நம்பிக்கை, இது 2ம். இது வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போக முடியாது. அவர் வந்து தெய்வமாக இருக்கார், அந்த பரமாத்மா சக்தி ஒரு மாத்திரை. ஸோ 2 திங்ஸ், ஒன்று நம்பிக்கை, ஒன்று ஒரு ஆக்ஷன். 2 தான் இம்பார்ட்டண்ட். இப்போ பிளசிபோ எஃபெக்ட் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது வீடியோஸ்லாம் கூட. அதாவது அவங்களுக்கு தெரியாமல் இது மருந்துன்னு தெரியாமல் தண்ணியை கொடுத்து கூட இருக்குது. இதெல்லாம் டாக்டர்ஸே கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை பற்றி நான் புதுசாக எதுவும் சொல்லலை, எப்படி வந்து இருக்குன்னுட்டு. ஸோ வந்து அங்கே வந்து அவர் மருந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த காலத்துலலாம் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், மயிலாப்பூரில் இருந்திருக்கேன். அங்கே ஒரு டாக்டர், ரொம்ப நல்ல டாக்டர். அவர் 50 வருஷம் 45 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த மயிலாப்பூர் தேரடி கிட்டக்க அவரை பார்த்தாலே உடம்பு குணமாக. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தெய்வீகம் இருக்குது. அந்த தெய்வீகம் வந்து அந்த பரமாத்மா கிட்ட தான் வருது, உள்ளே இருக்கிற பரமாத்மா கிட்ட. வெளியில் உடம்பு வந்து ஜடம். இதுக்கு வந்து பவர் எங்கேருந்து வருதுன்னா உள்ளே இருக்க சக்தி கிட்டேருந்து தான் வருது. இது வந்து அதனால் இதால் ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் இருக்கேன்ற என்ன டிஃப்ரென்ஸ், ஜடசக்தினா என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது நான் இருக்கேங்கிறது அதுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு நான் இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உணர்வு, நாம் ஆத்மா. ஸோ அதனால் அந்த பரமாத்மா சக்தி தான் வேலை செய்யுது. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் அங்கே போயிருந்தா அவர் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு ரெட்டு கலர் ஒரு மருந்து ஒன்று இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு நான் நினச்சிப்பேன், இது என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன்னு. எனக்கு தெரியாது, இருக்கலாம் அது என்னென்னு. ஆனால் மாத்திரையும் ஒரு 4-5 மாத்திரை தான், எதையோ அதே கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணும் எனக்கு. ஸோ அந்த ஒருத்தர் கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஏதோ மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் பிளசிபோ எஃபெக்ட். ஸோ அந்த நம்பிக்கை, முக்கியமாக அந்த நம்பிக்கை அவங்க ஒரு ஆக்ஷன். இப்போ அதே ஆக்ஷன், நம்பிக்கை உள்ளுக்குள்ளே அந்த பரமாத்மா நம்மளுக்குள்ளேயே இருக்கார். நம்மளாலே ஹீல் பண்ண முடியும். அந்த பரமாத்மாவை நம்பி ஒரு ஆக்ஷன், ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று அந்த ஆக்ஷன் பண்ணுறனால. இப்போ நாராயணியம் வீடியோ லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்தேன், சில பேர் பார்த்துருப்பீங்க. அதில் எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு எவ்வளோ க்யூர் ஆச்சு.
நாராயணியம் படிச்சு அப்படி. ஸோ இதெல்லாம் உண்மை. இது ஹீலிங் பவர்ஸ் நம்ம பாடிக்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த என்னென்னா இந்த பரமாத்மா சக்தியே நம்மளை அந்த பரமாத்மா சக்தி ஏதோ ஒரு ஆக்ஷன் நாராயணியம் படிக்கிறோம், இல்லை தண்ணியே குடித்தா கூட கொஞ்சம் நாளைக்கு. ஆனால் அந்த மகா விஸ்வாசம் இருக்கணும். அதாவது எப்படின்னா, நான் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா, அது உன் இஷ்டம். அந்த மாதிரி ஒரு சரணாகதி இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு மகா விஸ்வாசம் இல்லைன்னா நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. நீ உள்ளே இருக்க பரமாத்மாவே பண்ணுன்னு சொன்னால் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஸ்வாசம் இருக்கும். நம்ம அந்த மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம்னு நினைக்கிறனால எந்த ஒரு இதுவும் வந்துருப்போது. அது ஒரு பயம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். நம்மளுக்கு அம்மா, நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை பசங்களோ யாரும் நம்மளை நம்பி இல்லை. நம்ம நாளைக்கு அதனால் நம்ம உடம்பு பார்த்துக்கணும்னு சில பேர் நினச்சிப்பாங்க. அவங்களாம் நம்ம உடம்பு பார்த்துக்கணுன்னா மாத்திரையை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது இல்லை. மாத்திரைன்னா உடம்பு சீரழியுது. சில சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. அது மாத்திரை இது ஒரு பேட்ச் மாதிரி மாத்திரைங்கிறது. அது சில பேருக்கு ஈஸியாக கூட இருக்குது. ஈஸி அது ஏன்னா அவங்களால டைம் இல்லை. மற்ற மாதிரி நேச்சுரல் வேஸ் அந்த காலத்துலலாம் கை வைத்தியம், இந்த இதிலெல்லாம் கிச்சனில் அஞ்சரைப்பட்டை வைத்தியம்னு எல்லாமே அதுலேயே இருக்குது. நிறைய திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் ட்ரை பண்ண வேணான்ட்டு சில பேருக்கலாம். மெடிசன் மாத்திரை ஈஸியாக சாப்பிட்லாம். காத்தாலேருந்து ஒரு வேளைக்கும் சாப்பாடு மாதிரி மாத்திரை சில பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அது ஈஸி வே. அதில் கஷ்டப்படணும், அது கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். இப்போ அந்த நேச்சுரல் வேஸ் கொஞ்சம் எஃபர்ட், நம்பிக்கை, டைம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நேச்சுரல் வேஸ் ஆஃப் ஹீலிங் த பாடி பண்ண முடியும். யோக நித்ரால கூட பண்ண முடியும். நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ். ஏன் நம்ம என்னென்னா ஓவர் அட்டாச்மெண்ட். அதுதான் நான் சொல்கிறேன். மாத்திரை மருந்துக்கு அகேன்ஸ்டில் சாப்பிட்லாம், ஆமாம் தேவை நிறைய இதுக்கு. அந்த விஸ்வாசம், அந்த மகா விஸ்வாசம், பகவான் என்னென்னா நம்மளை காப்பாற்றுவார். அந்த விஸ்வாசம் தான். எனக்கு யாரும் கெதி கிடையாது, என்னை நீ தான் கெதி, நாளைக்கு எனக்கு என்ன ஆகுது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சிங்கன்னா ஓடி கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் அவர். அந்த மாதிரி பகவான், அதெல்லாம் உண்மை. நான் ஏற்கனவே நாராயணியம் சொல்லியிருக்கேன் நான் என்ன நடந்ததுன்னு. அது மாதிரி எனக்கு பல இது நடந்தது, ஆச்சரியங்கள், பல ஹீலிங். எப்படியோ எத்தனையோ தடவை நான் ஹீல் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்கிறேன். என்னாச்சுன்னா, இது 2019 நான் இந்தியாவிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆனேன். இப்போ ஸ்ரீரங்கம்லாம் அப்போ தான் போயிட்டு வந்தேன். நான் அப்போ வந்த சமயத்தில் ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம், ஒரு நேச்சுரல் வேஸ், என்னோடய கஷாயம் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். என்னோடய கை வைத்தியம் எல்லாம் பண்ணேன். எதுவும் ஒர்க் ஆகலை. ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ரங்கநாதர், ஏன்னா அப்போ ஸ்ரீரங்கெல்லாம் போய்ட்டு வந்தேன். அப்போ ரங்கநாதர்கிட்ட சொன்னேன், ரங்கா நீயே ஒரு டாக்டர் வச்சுருக்க, இன்ஹவுஸ் டாக்டர் வச்சுருக்கார் அவர், தன்வந்திரி. அவர் எனக்கு நீ கொஞ்சம் அமுச்சு வை, என்ன குணப்படுத்தி கொடுன்ட்டு ரங்கநாதர்கிட்ட கேட்டேன். நான் இங்கே சொல்லும்போது இங்கே அந்த கதையை கண்டிப்பாக சொல்லணும். ரங்கநாதர் ராமானுஜர் இருந்த காலத்தில் ராமானுஜர் ரங்கநாதரை குழந்த மாதிரி பார்த்துருந்தார். அவர் ஒரு நாளைக்கு ராத்திரி என்ன ஆயிடுச்சு, ரங்கநாதருக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணும்போது ராத்திரியில் தயிர் சாதம் நாகப்பழம்னு நினைக்கிறேன், ஒரு குளிர்ச்சியான ஏதோ கொடுத்துட்டாங்க. அப்போ ராமானுஜர் பார்த்து, இந்த ராத்திரி நேரத்தில் ரங்கனுக்கு இப்படி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு அவருக்கு அப்படியே பதறி போனார். அப்புறம் என்ன பண்ணார், அவர் போய் கஷாயம் வாங்கி பண்ண சொல்லி கஷாயத்தை ரங்கநாதர் கொடுத்தார். அவருக்கு என்ன உடம்பு வந்துருமோன்னுட்டு. ஏன்னா ரங்கநாதர் பேசுவார் அவங்கக்கிட்டலாம். ஏன்னா ஒரு காலத்தில் அவர் அப்படி பேசியிருந்தாராம். பேசும் அரங்கன் இன்னும் ஒரு புக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புக்கு நான் படித்ததில்லை. அந்த மாதிரி பேசியிருந்த தெய்வம் தான் ரங்கன். ஸோ அதனால என்ன பண்ணார் ராமானுஜர், என்னோட காலத்துக்கு அப்புறம் ரங்கனை யார் பார்த்துப்பாங்க, அவர் ரங்கநாதருக்கு மருந்தெல்லாம் கரெக்டாக போனோம், அதனால் கோயிலுக்குள்ளேயே ஒரு டாக்டர் வைக்கலான்னுட்டு, அதனால் அவர் பிரதிஷ்டை பண்ணவர் தான் தன்வந்திரி. அதனால தான் தன்வந்திரி சன்னதி எல்லாருக்கும் தெரியும். தன்வந்திரி அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் கஷாயம் அவருக்கு கரெக்டாக எல்லாம் போதா அப்படின்னு ராமானுஜர் ஏற்பாடு பண்ணார். ஸோ எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதனால் நான் சொன்னேன், உன்னோட டாக்டர் எனக்கு அமுச்சு வைகிறாங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு எதுவும் கை வைத்தியத்தில் எதுவும் எனக்கு சரியாகலை. அப்போ என்னாச்சு, நான் சில பேக்கேஜ் அப்போ தான் இந்தியாவிலேருந்து நான் வந்திருந்தேன்னு சொன்னேன்ல, இந்தியாவிலேருந்து வந்த சில பேக்கேஜ்லாம்
ரிமூவ் பண்ணாமல் இருந்தது, எதுவும் கிளியர் பண்ணாமல் இருந்தது. அதுலேருந்து ஒன்று எதையும் எடுத்தேன். அதில் பார்த்தா யாரோ எனக்கு வந்து பிரசாதம் திரிவேணி சங்கத்துலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அமுச்சிருந்தாங்க. அதுக்கு வெளியில் வந்து அதாவது அது இது அந்த திரிவேணி சங்கத்து புனித நீர் அந்த அதில் வந்து வெளியில் வந்து தன்வந்திரி படம் போட்டிருந்தது. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அரங்கனுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் அவர் வந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி அதை அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அவர். ஸோ அது வந்து நான் வச்சு நான் ஒரு தினம் வந்து பூஜையில் வச்சு அது நான் குடித்தேன். அந்த நீர், அந்த புனித நீரை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுது. கொஞ்ச நாளில் ஒரு 10 நாளில் எனக்கு வந்து பேக் டு நார்மல் ஆச்சு. அந்த திரிவேணி சங்கத்து நீரை தான் நான் குடித்தேன். நான் அது வந்து இதெல்லாம் வந்து உண்மை. இன்னும் கூட நிறைய நடந்திருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்காது, மாத்திரை மருந்தே தான் வாழ்க்கையை அதை சுற்றியே நம்ம வாழ்க்கை இருக்கணுன்றது இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன். இதெல்லாம் ஹீலிங் பவர்ஸ் பாடிக்கே இருக்குது. அதுக்கு தான் மாத்திரை மருந்து எல்லாம். ஆமாம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டாக்டர்கிட்ட போனோம், மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஆமாம், ஆனால் ஓவர் டிபெண்டன்ஸ் நம்ம வந்து அதுதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். நிறைய வழி இருக்குது நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு. நேச்சுரலாக தினமே டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலம் நிறைய வழி இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலம் வந்து நம்ம வந்து ஹெல்த் வருமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அது வந்து சில டிப்ஸ் கூட. ஸோ எனக்கு வந்து தோணுச்சு அதை இந்த எபிசோடில் சொல்லவானா, அடுத்த இது கண்டினியூஷனாக ஒரு எபிசோடில் நம்ம வந்து சில டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சில டிப்ஸ், ஜென்ரல் டிப்ஸ் யாருக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இதில் கவர் பண்ண முடியாதெல்லாம் கூட அதில் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் இதோட கண்டினியூஷன் நான் சொல்கிறேன். ஸோ உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.